ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, இப்போது இந்த இரவு பொழுது மட்டும் நான் சொல்கிறத கவனமாக கேட்டீனா, நாளைக்கு விடிய போகிற நாளானது நிச்சயம் உனக்கு பேரின்பத்தையும் பெருமகிழ்ச்சியையும் தரக்கூடிய நல்ல நாளாகவே இருக்கும். ஆம் என் செல்வமே, இதுவரைக்கும் பொறுப்பில்லாத, பாசம் இல்லாத, அக்கறை இல்லாத உறவுகளோடு வாழ்ந்துட்டேன். உன்னுடைய துணையும் கூட உன்னை புரிஞ்சுக்காம உனக்கு பொருந்தாததா உன்னை புரிந்து கொள்ளாதவர்களாக உன்னை கஷ்டப்படுத்தி இருக்கலாம். யார் உன்னை ஏமாற்றினாலும், நீ நம்பிக்கை வச்சதை பொய்யாக்கி இருந்தாலும், உன் மேலே அன்பும் பாசமும் இல்லாமல் சும்மாவே உன் கூட இருந்திருந்தாலும், இத்தனை காலமும் நீ வாழ்க்கையை வாழ்ந்தாய்தானே. எவ்வளவோ கஷ்டத்தையும் பிரச்சனையும் பார்த்த நீ இப்போது உனக்கு துணையா, ஆதரவா, பக்கபலமா இந்த முருகன் நான் வந்து நிற்கும்போது எப்படி உன் வாழ்க்கையை வாழ முடியாம தவிக்கும்படி நான் விட்டுடுவேன்? இப்போது இதுவரைக்கும் நீ அனுபவிச்ச கர்ம வினைகளையும், வழிகளையும், துன்பங்களையும், மனக்காயங்களையும் முறியடிச்சு உனக்கான சந்தோஷத்தையும் இன்பத்தையும் வெற்றியையும் கொடுப்பதற்காக தான் இந்த இரவு பொழுதை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். இதுவரைக்கும் நீ வாழ்ந்த வாழ்க்கை என்பது உனக்கு தண்டனை கிடையாது, அது ஒரு அனுபவம். நீ வாழ்க்கையை எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாதுன்ற புரிதலை உண்டாக்குவதற்காக எல்லாவற்றையும் உனக்கு நான் அனுபவமாக கொடுத்துருக்கேன். இந்த பிரபஞ்சம் எத்தனையோ விஷயங்களை உனக்கு எதிராகவும் ஆதரவாகவும் செஞ்சுருக்கு. சில சமயம் சந்தோஷப்பட்டிருக்க, பல சமயம் மனசு உடஞ்சி போயிருக்க. இதுவரைக்கும் நடந்ததை விட்டுடு. இனி எஞ்சி இருக்கும் வாழ்க்கையை சிறப்பாய் வாழ்வதற்காக இந்த முருகனை நம்பி ஓடிவா. இனி எல்லா நாளும் உனக்கான நாளாக, உனக்கான வாழ்க்கையாக, வெற்றி காலமாக இருக்கும்படி இந்த முருகன் உனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுறேன் செல்வமே. நீ துன்பத்தை அனுபவித்ததும் கஷ்டப்பட்டதும் எல்லாமே முடிவுக்கு வந்து உன் வாழ்க்கையில் இப்போது ஒரு புது பகுதி தொடங்க போகுது. நீ நம்பிய அத்தனை உறவுகளும் ஏதாவது ஒரு காரணத்தோட, ஏதாவது ஒரு நிபந்தனையோட தான் உன்னை நேசிச்சாங்க. உன் மேலே எதிர்பார்ப்போட, நம்பிக்கையோட நடந்துக்கிட்டாங்க. ஆனால் இந்த முருகன் உன்னிடம் எந்த நிபந்தனையும் விதிக்கவும் மாட்டேன், உன்னிடம் எதையும் எதிர்பார்க்கவும் மாட்டேன் என் செல்வமே. நீ தப்பு செஞ்சாலும், தவறினாலும், தடுமாறினாலும், கோபப்பட்டாலும் கூட நீ என் பிள்ளைதான். அதனால் எந்த விதத்திலும் நான் உன்னை விலக்கி வைக்க மாட்டேன். என் அருளின் அன்பால் நீ வாழ்க்கையில் ஜெயிக்கும்படி நான் செய்கிறேன். எந்த சூழ்நிலையிலும் நீ மனம் தளர வேண்டாம். உன் மனசில் இருக்க குழப்பங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு என் அருளால் உன்னை அழகாக வாழ வைக்கிறேன். பல நாட்களாக உன் மனசில் சுமையாக இருந்த எண்ணங்களும், இன்னும் சரியாக மாட்டேங்குதேன்ற சந்தேகங்களும் அனைத்தும் இனி அகலத் தொடங்கும். அதாவது உன் மன பாரத்தை எல்லாம் நான் ஏந்திக்கிட்டு தீர்க்க முடியாத பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வச்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுக்குறேன் செல்வமே. என் அருளால் இனிமே உன் வாழ்க்கை பாதியில் வெளிச்சத்தை ஏற்றி நான் வழிகாட்டுவேன். நீ எப்போதும் என் மேலே நம்பிக்கையோடு இருந்தீனா எல்லாமே நல்லபடியாக நடக்கும். உன் வாழ்க்கையில் நான் மெல்ல மெல்ல மாற்றங்களை கொண்டு வரப்போகிறேன். இன்று இரவு முதல் உன்னுடைய எல்லா பிரச்சனைகளும் சரியாகி நாளையிலிருந்து உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக வளமோடு, செல்வ செழிப்போடு வாழும்படி உனக்கு ஒரு நல்ல வழியை காட்டத்தான் வந்திருக்கேன் என் செல்வமே. இனிமே நீ எந்த விஷயத்தை செஞ்சாலும், செய்ய நினைச்சாலும் கூட அது உனக்கு சுலபமாக, சுமூகமாக முடியும்படி நான் செய்கிறேன். நீ கண்ட கனவையெல்லாம் நனவாக்கி, நீ நினைச்ச காரியங்கள் அனைத்திலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி நான் செய்ய போகிறேன். ரொம்ப நாளாக நீ எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு முக்கியமான காரியமும் இப்போது வெற்றிகரமாக நடந்து முடியும் என் செல்வமே. நீ எதிர்பார்த்த பணம் உனக்கு கிடைக்கும். நீ எதிர்பார்த்த காரியங்கள் உனக்கு மனநிறைவோடு நடந்து முடியும். இன்னும் நீ மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக, வெற்றிகரமாக உன் வாழ்க்கையை வாழ்வதற்கு, ஆனந்தமாய் அனுபவிப்பதற்கு இந்த முருகன் உனக்கு துணையாக நிற்பேன். இப்போது நீ எந்த செயலை செய்தாலும் அதை வெற்றிகரமாக முழு கவனத்தோடு செஞ்சு முடிச்சிடு. அதன் முடிவை எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே. இனி நீ நலமோடு, செல்வ செழிப்போடு வாழ்வதற்கு இந்த முருகனின் ஆசீர்வாதம் எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும். உன் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாம் சிறப்பான, சந்தோஷமான நாட்களாக இருக்க போது நீ தேடியதையெல்லாம் உன் கைகளில் தர நான் தயாராயிட்டேன். என்னை மனசார அன்போடு நினச்சி உன் செயல்களை நீ செய்யும் போது கண்டிப்பாக உன் பண கஷ்டமும், மனவேதனையும், உன் குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனைகளும் காத்தாடி போல பறந்து போயிடும். என்னை நம்பு என் பிள்ளையே, நானே உனக்கான பாதையை திறந்து வைக்கிறேன். என் ஆசீர்வாதங்களால் உன் வாழ்க்கையை அழகாக்கி நான் மகிழ வைப்பேன். எல்லா கவலைகளையும் மறந்து
இப்பொழுது இந்த இரவு பொழுதில் அமைதியாக கண்ணை மூடி நிம்மதியாக உறங்கு என் செல்வமே. உன்னுடைய எதிர்பார்ப்பும் தேவைகளும் என அனைத்தையும் நான் உனக்கு பூர்த்தி செய்கிறேன். இன்று நடந்த நிகழ்வுகள் உனக்கு ஏற்றபடியாக இல்லாமல் இருந்திருந்தாலும் நாளைக்கு நடக்க போகிறது நீ எதிர்பார்த்தது போலவே இருக்கும். அதனால நீ கவலைப்படாத. இந்த நாள் இப்படி இருந்துச்சே, நேற்று வரைக்கும் நாம் நினைச்சது நடக்கலையேன்ற சிந்தனை உனக்கு வேண்டாம். இது நாள் வரை நடந்த எந்த விஷயமும் உன்னை பாதிக்காத அளவுக்கு நாளை உதிக்கப் போகும் விடியலை உனக்கான புது நல்ல நேரத்தின் தொடக்கமாக நான் மாற்றி காட்டுறேன். இனிமே நீ நினைச்சது போலவே உன் வாழ்க்கையில நல்ல மாற்றங்களை நான் உருவாக்கி தர்றேன். இந்த முருகனின் அருளால நாளை விடியலில் ஒரு நல்ல மாற்றம் உண்டாகும் என் செல்வமே. உனக்கு எல்லாவற்றையும் நல்லபடியாக நடத்தி கொடுப்பதற்கு இந்த முருகன் நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நிச்சயம் நீ மகிழ்ச்சி கொள்ளும்படியும் மனநிறைவு கொள்ளும்படியும் உனக்கான அனைத்தையும் நான் செஞ்சு கொடுத்துட்றேன். உறவுகளுக்காக எல்லாவற்றையும் விட்டு கொடுத்து அனுசரித்து தியாகம் செஞ்சு வாழ்ந்தனே, ஒரு கட்டத்துக்கு மேலே என்னடா இவங்க இப்படி இருக்காங்களே, என்ன நல்லது செஞ்சாலும் யாருக்கும் நன்றியே இல்லைன்னு சொல்லி சலிச்சு வெறுத்து போய் எல்லாரையும் புறக்கணித்து தூக்கி எறிந்து வாழத்தானே நினைக்கிறாய்? அவங்க என்ன செய்கிறாங்களோ அதற்குரிய பலனை அவங்க அனுபவிப்பாங்க. என் செல்ல பிள்ளையான நீ கவலை கொள்ளாதே. உன் வாழ்க்கையில இப்போது நல்ல நேரம் உதயமாகி விட்டது என்பதை புரிந்து கொள். பொய்யான முகமுடியை அணிந்து கொண்டு போலியாக நடித்த மனிதர்கள் எல்லாருமே உன் வாழ்க்கையை விட்டு விலகி போயிடுவாங்க. இனி நீ எப்போதும் நிம்மதியா சந்தோஷமா சுத்தமான மனசோட அழகான வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த முருகன் உனக்கு துணையாக இருப்பேன். உண்மையான வாழ்க்கையை வாழ நினைக்கும் உனக்கு துணையாக இந்த முருகன் எப்போதும் உண்மையில் பாதையில் நிற்பேன். உன் அப்பன் முருகன் நானும் என்னுடைய வேலும் மயிலும் உனக்கு பாதுகாப்பு கவசமாக இருக்கும்போது இனிமே நீ எதை நினைத்தும் பயம் கொள்ள வேண்டாம். மனித வாழ்க்கையை வாழ்வது ஒரே ஒரு முறைதானே. அந்த வாழ்க்கையை சந்தோஷமா என்ன நடந்தாலும் சரின்னு புரிஞ்சுக்கிட்டு பக்குவமாக முடிவெடுத்து வாழ பழகு. எப்போதும் உனக்கு துணையாக நான் இருந்து உனக்கான நல்ல வழியை காட்டுவேன். ஒரு தீபத்தின் விளக்கை வைத்து இன்னொரு தீபத்தை விளக்கை ஏற்றும் போது அந்த இடம் இன்னும் பிரகாசம் ஆவது போல நீ அடுத்தவங்களுக்கு உதவி செய்யும் போது நீ செய்த உதவியும் அந்த செயலும் கண்டிப்பா உன் வாழ்க்கையை இன்னும் பிரகாசிக்க செய்யும். அதன் மூலமா உன் வாழ்க்கையில உயர்வும் வருமானமும் செல்வமும் நலமும் புகழும் கூட வந்து சேரும் என் செல்வமே. நீ மற்றவங்க கிட்ட அன்பா ஆதரவா நடந்து கொள்ளும் போது அது நேரடியாக அதற்குரிய நல்ல பலனை உனக்கு கொடுக்கும். உன் வாழ்க்கையில வளமையும் பெருமையையும் மகிழ்ச்சியையும் கொடுக்க இந்த முருகன் நான் இருக்கும்போது நீ எதற்காகவும் கவலைப்படாதே. அன்போட முருகா முருகான்னு என் பேரை சொல்லிக்கிட்டு நல்லதை மட்டுமே செய். உன் ஒவ்வொரு முயற்சியிலும் உனக்கு பெருமையும் செல்வமும் வந்து சேரும்படி இந்த முருகன் நான் செய்கிறேன். உன் வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு காரணம் இருக்கிறது என் செல்வமே. நீ செய்த நல்ல விஷயங்கள் எல்லாமே விதையாக இருந்து இப்போது அதற்குரிய பலனாக மலரத் தொடங்க போகுது. ஒரு மரத்தை வச்சோம்னா அது எப்படி காய் கனின்னு தருமோ அதே போல நீ செஞ்ச நல்ல செயல்கள் எல்லாமே இப்போது உனக்கு வெற்றியையும் மலர்ச்சியையும் தரப்போகுது. அதனால இனிமே நீ எந்த விஷயத்தையும் நினைச்சு கவலைப்பட்டு உன்னை தாழ்த்தி கொள்ளாதே. வீண் பயத்தையும் மனச்சுமைகளையும் தூக்கி போடு. உன் கடமைகளில் மட்டும் மனதை உறுதியாக செலுத்து. நம்பிக்கை இறுக்கமாக நீ பிடிச்சு வச்சுக்கிட்டினா உன் துயரம் அனைத்தையும் துரத்தி அடிச்சு உன் வாழ்க்கைக்கான வெற்றியை நான் அருவி மலையாக பொழியச் செய்வேன். இப்போது நீ எதிர்பார்த்த நல்ல நேரம் வந்துருச்சு. இதுவரைக்கும் தாமதமான விஷயங்கள் எல்லாமே தவறாம உன்னை வந்து சேரப்போகுது என் செல்வமே. நீ எப்போதும் தைரியமாக இரு. உனக்கு தேவைப்படும் அனைத்தையும் சரியான நேரத்தில் நானே உன் கைகளில் வந்து ஒப்படைப்பேன்னு நான் சொன்ன வாக்கை புரிந்து கொள். எப்போதும் என் அருளால நானே உனக்கு துணையாக இருந்து நீ விரும்பிய நல்ல செய்திகளும் நீ வேண்டிய பிரார்த்தனைகளும் நடக்கும்படி செய்கிறேன். என் அருளின் நிழலில் நீ பாதுகாப்பாக இருக்கிறாய் அல்லவா? அதனால தைரியமாறு. கூடிய சீக்கிரம் உனக்கான நல்ல நேரம் வரப்போகுது. உன் வாழ்க்கையிலையும் எல்லாமே நல்லபடியாக நடக்கப் போகுது என் செல்வமே. மனசுங்கிறது ஒரு குதிரை போலதான். குதிரையை அங்கிட்டும் இங்கிட்டும் அலைப்பாஞ்சு பிடிச்சு ஓடி வழி நடத்தினா மட்டும்தான் அது நேரான பாதையில போகும். இல்லாட்டி குதிரை எல்லா பக்கமும் துள்ளி குதிச்சுக்கிட்டு ஓடி தெரியும். அப்படிதான் உன் மனசும் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கிறது. அதை முதல்ல அடக்கி ஒரு கட்டுக்குள் கொண்டு வா. அப்படி இல்லாட்டி அந்த குதிரை உன்னை தரத்தரன்னு இழுத்துட்டு போய் எங்கேயாவது போய் விடுறா மாதிரி
உன் மனசு உன்னை பிடிச்சி எங்கே வேண்டுமானாலும் கொண்டு போய் விட்டு விடுமல்லவா? கோபமோ வருத்தமோ பயமோ எந்த நேரத்திலும் உன்னை அடிமையாக்கி விடாமல் வாழ்க்கையும் சரி மனசையும் சரி உன் கட்டுப்பாட்டுக்குள்ள நீ வச்சுக்கோ. மனசை நீ கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிட்டினா நீ எடுக்கிற முடிவுகள் எல்லாமே உன் வாழ்க்கை வளர்ச்சிக்கான பாதையாக இருக்கும். நீ மனசை கட்டுப்படுத்தும் போது உன் வாழ்க்கை உன் கைக்குள் வந்துவிடும் என் செல்வமே. மனசு எப்போவுமே நல்லதையும் சொல்லும் கெட்டதையும் சொல்லும். அதனால மனசு சொல்றதையே பின்தொடர்ந்து போகாதே. உன் புத்தி என்ன சொல்லுதோ அதை கேட்டு உன் மனசு ஓடும் மாதிரி நீ பயிற்சி கொடுக்கணும். அதுதான் உண்மையான வலிமை. மனசும் புத்தியும் ஒரே மாதிரி ஒரு விஷயத்தை பற்றி சரியா சொல்லும் போதுதான் அது உன் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றுங்கிற உண்மையை புரிஞ்சுக்கோ. அதனால புத்தியும் மனசும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும்படி, ஒரே மாதிரி யோசிக்கும்படி, ஒரே மாதிரி செயல்களை செய்யும்படி நீ செய்யணும். தைரியமாக நீ முன்னேறி போனினா உனக்கு துணையாக உன் பின்னாலேயே நான் வந்து என் அருளால உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன். இந்த மனிதர்கள் எப்போதுமே மற்றவங்க எல்லாரையும் தேவைக்கு பயன்படுத்திட்டு தேவை முடிஞ்சவனே தூக்கி எறிஞ்சிட்டு விலகி போய்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவர்களை பொறுத்த வரைக்கும் நீ மனிதன் அல்ல. அவர்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு விஷயம், ஒரு ஆள், அவ்வளவுதான். சில சமயம் சில பேர் நீ உதவி செஞ்சாலும் அந்த உதவியை பயன்படுத்தியே உன்னை பலவீனமாக்கி உனக்கு எதிராக ஆயுதமாக்கி உன்னை கீழே தள்ள முயற்சி செய்வாங்க. ஆனால் நீ கீழே விழுந்தினா உன்னை எழுப்பி விடக்கூட யாரும் பக்கத்தில் வரமாட்டாங்க என் செல்வமே. ஆனால் நீ கீழே விழுந்து கையை காலை ஊண்டி எழுந்து சம்பாதிச்சு உயர்ந்து வாழ்க்கையில் நல்லா ஜெயிச்சு நல்ல சுகமாக நல்ல வாழ்க்கையை வாழும்போது எல்லாரும் வந்து எனக்கு தெரிஞ்சவன், எனக்கு சொந்தக்காரன், எனக்கு தெரிஞ்சவன் சொல்லி சொல்லி பெருமை பேசுவார்கள். அதுதான் மனித உலகத்தின் யதார்த்தம். ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டா அவனை இந்த உலகம் திரும்பி பார்க்காது. அவன் கண்ணீர் விட்டா கூட என்னான்னு கேட்க மாட்டாங்க. ஆனால் ஒரு மனுஷன் ஜெயிச்சுட்டான், வாழ்க்கையில் வெற்றி பெற்றுட்டானா எல்லாரும் எனக்கு தெரிஞ்சவன்னு சொல்லி சொல்லி பெருமைப்பட்டு கொள்வார்கள். அவன் வெற்றியை மட்டும்தான் இந்த உலகம் ரசித்து பார்க்கும். அதனால அப்படிப்பட்ட வெற்றியை உனக்கு கொடுத்து இந்த ஊரும் உலகமும் உன்னை வியந்து பார்க்கும்படி செய்வதற்காக தான் இரவோடு இரவாக உனக்கான வேலைகளை செய்ய போறேன். நாளைய நாள் கண்டிப்பா நீ பெரும்ப மகிழ்ச்சியை அடையும் விதத்துல உனக்கான வெற்றியை தரப்போற நல்ல நாளாக இருக்கும். உன்னை பத்தி யார் என்ன நினைக்கிறாங்கன்றது முக்கியமல்ல. பிரபஞ்சமும் என் அருளும் சேர்ந்து கண்டிப்பா உன் வாழ்க்கையை அழகானதாக ஆக்கிவிடும் என் செல்வமே.